ஹே ஹாய் வெல்கம் பேக். நம்ம செல்ஃபி மிஸ்டர் டிவிகேல செல்ஃபி மினிஸ்டர் அவங்களுக்கு நிறைய பேர் வச்சுட்டாங்க. பட் அவங்க பணிகளை நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இத்தனை நாளா 2 மாதம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்கு. சிவகாசி டிஸ்ட்ரிக்ட்ல ஜெயிச்சு அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இப்போதான் நேற்று போய் எஸ்டர்டே போயிட்டு அவங்க வந்து அவங்கள லோக்கல்லாம் போயிட்டு தேங்க்ஸ், என்னை மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கோரிக்கையெல்லாம் நான் ஒன்று ஒன்றா நான் பரிசீலனை பார்த்து நான் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் 6 மாசத்துல வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் 1.5 இயர் இருக்கு. பட் ஆனால் அந்த தகவலை அவங்க சொல்றது தப்பு. ஆனால் அங்கே போய் என்ன சொல்லணும், ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்கு இல்லாமல் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இன்னொரு முறை எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க, அப்போதான் ரீல்ஸ் எடுத்து மறுபடியும் நாங்கள் ஜெயிக்க முடியும் இப்படின்னு ஒரு மினிஸ்டர் போயிட்டு கேட்குறாங்க. அங்கே இருக்கிற மக்களும் பாவம் தலையாட்டுறாங்க. அப்போ மினிஸ்டரோட இந்த கவுன்சிலர், வார்டு மெம்பர் அவங்கெல்லாம் இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளத்தும் சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களா? ஸோ அதை வச்சு நீங்களெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து சால்வ் பண்ண முடியல. ஏன்னா இன்னும் லோக்கல் பாடி எலெக்ஷனில் நாங்கள் வின் ஆகலை, இதுதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இன்னும் ஒரு முறை எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்கிட்டீங்க, என்னையும் மினிஸ்டர் ஆக்கிட்டீங்க. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போது, அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்லையும் நாங்கள் வின் பண்ணி ஜெயிச்சா மட்டும்தான் லோக்கலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நாங்கள் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் மக்களே, நீங்களே சொல்லுங்கள். அப்போ மினிஸ்டரோட வார்டு மெம்பர், கவுன்சிலர் இவங்களுக்கு தான் வந்து பவர் அதிகமாக. எப்படியெல்லாம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கேட்டுட்டு எப்படியெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் அந்த மக்களை வந்து தவறா அந்த இப்போ மினிஸ்டர் எனக்கு ஒரு கையெழுத்து போட்டால் லோக்கல்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளமே தீர்க்கலாம். ஆனால் அதுக்கு தடியா இருக்காங்க டிஎம்கே மினிஸ்டர்ஸ், கவுன்சிலருங்கன்னு சொல்றாங்க பத்தியா. இது முற்றிலும் தவறு. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அந்த கோட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நாங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. ராயல் என்ஃபீல்டு இருக்கட்டும், அப்புறம் அடிடாஸ் அதுவும் இருக்கட்டும், அதெல்லாம் கம்பெனிலாம் ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. ஸோ இவங்க வந்து இன்னுமே வந்து அந்த ரீல்ஸ் பைத்தியம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பழைய ரீல்ஸ் எல்லாம் அவங்களத எடுத்து பார்க்கணும். கேள்வி கேளுங்க, கேள்வி நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் எல்லா கேள்வி கேட்டு உங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, லோக்கல் பாடி எலெக்ஷன்லேயும் எங்களுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்க, இந்த வாய்ப்பில் நாங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் லோக்கலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நாங்கள் சீர் செய்ய முடியும். என்ன இது வரைக்கும் பார்த்தீங்களா, 2 மாதத்துல லைட் எரியுதா, தண்ணி வருதா, அவ்வளோதான். ஆனால் கரண்ட்டு, லைட் எரியறதுக்கு கரண்ட் வேணும் இல்லை, பவர் கட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அதை பற்றி யாரும் பேசுறதில்ல. அங்கே கூட செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, மேலே ட்ரோன் பார்க்க விட்டு வீடியோ எடுக்கிறது, இதே தான் காட்சி போயிட்டுருக்கு. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒவ்வொரு வார்டுலேயும் போயிட்டு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிட்டு இதே தான் அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ப்ராசஸ் கிடையாது. எல்லா மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா குஷி ஆனந்த் அவர்களும் நிர்மல் அவர்களும் எல்லாரும் அவங்க பண்ணி சிறப்பாக செய்கிறாங்க. ஆனால் இந்த மினிஸ்டர் கீர்த்தனா வந்து அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாமல் செஞ்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ ஸோ இவங்க இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். ஒரு மினிஸ்டர் எப்படி பேசணும், என்ன எப்படி நம்ம வாக்கரை சேகரிக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலன்னு நினைக்கிறோம். ஸோ அந்த ரீல்ஸ் பைத்தியம், அந்த ஃபோட்டோ பைத்தியம், செல்ஃபி பைத்தியம், இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு பயங்கரமாக மியூசிக் போட்டு மறுபடியும் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க கீர்த்தனா அவர்களே. உங்களுக்காக யாரும் ஓட்டு போடவில்லை. விஜய் தளபதி சிஎம் விஜய் அவர்களுக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டது. உங்களை நம்பி கிடையாது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை நல்லபடியாக செஞ்சீங்கன்னாவே லோக்கல் பாடி எலெக்ஷனில் உங்களுக்கான ஓட்டு வங்கி தாராளமாக விழும். அப்படின்னு தான் நீங்கள் ஓட்டு சேகரிக்கணும். நீங்கள் இன்னொருதையும் எந்த ஒரு நல்லதும் செய்யலை சிவகாசி மாவட்டத்துக்கு. இந்த சின்ன சின்ன ஆலைகள்லாம் மூடியிருந்த ஆலைகள்லாம் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா லோக்கல் எம்ப்ளாயிஸ் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு. அது ஒரு விஷயம் தான் சிவகாசியில் இது வரைக்கும் அவங்க செஞ்ச நல்ல விஷயமே. வேற எதுவும் இந்த பவர் கட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆகிட்டே தான் இருக்குது. அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க. ஒரு நாளைக்கு 5 to 10 டைம்ஸ் பவர் கட் ஆகுது எல்லா ஊர்லேயும். நாங்கள் இன்ஃபர்மேஷன் வந்தபடி அதை வந்து சீக்கிரமாக வந்து சரி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் வரதுக்குள்ள இந்த பவர் கட் வந்து இப்படி தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைனஸ் பின் பாதிக்க ஒரு மைனஸ் இருக்கும் தாவேக்காக்கு அப்படின்னு நான் என்னோட கருத்து. ஸோ இன்னொரு என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா, நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம்.
தாவேகா விஜய் அவர்களை வந்து தவறாக யாரை பேசினாலும் அவங்கள உடனடியாக கைது செய்கிறாங்க அப்படின்னு கனிமொழி அவர்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறோன்னு ட்விட்டரில் போஸ்ட் போட்டு ப்ரெஸ் மீடியாலாம் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த கனிமொழி அவருக்கு அப்புறம் டிஎம்கே ஸ்டாலின் அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். போன ஆட்சியில் நீங்கள் ஒரு 70 வயசு முதிய அம்மா என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு ஏதோ ஒரு பென்ஷனோ ஏதோ வரலன்றதுனால செவுத்துல ஒரு போஸ்டர் இருந்த டிஎம்கே ஸ்டாலின் போஸ்டரை காலணி எடுத்து போட்டிருக்காங்க செவுத்துல. அதை யாரோ வீடியோ எடுத்து வைரல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 70 வயசான அம்மாவை தனிப்படை போட்டு தேடினீங்க, புரியுதா? அந்த தனிப்படையை போட்டு அந்த 70 வயசு அம்மாவை தேடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன போகும் சொல்லுங்க. அதோட நீங்க வந்து இப்போ வந்து தாவேக அரசு வந்து எந்த ஒரு தவறும் செய்யல. ஒரு மாண்புமிக முதலமைச்சரை வந்து நீங்க தவறா பேசுறீங்க, அப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக தான் கைது செய்யப்படுகிறது. இது முற்றிலும் கனிமொழி அவர்கள் கொஞ்சம் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னென்னலாம் தவறு செஞ்சீங்கன்றது ரீகால் பண்ணி பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இதே மாதிரி நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க பணம் வந்து காப்பாத்தாது. மீண்டும் மீண்டும் பின்னாடி தான் போறீங்க. இதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்ஸ் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைபால எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.